Hi friends, welcome to Intu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளா அதே நேரத்துல ரொம்பவே டேஸ்டா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ரவா லட்டு ரொம்பவே டிஃபரண்டான மெத்தட்ல செய்யலாம். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அவ்ளோ டேஸ்டா இருக்கும். அவ்ளோ சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மெஷரிங் கப்ல 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். ரெகுலரான உப்புமா ரவை தான், வறுக்காத ரவை தான் எடுத்துர்க்கேன். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இது இனிப்பு அப்படிங்கிறதுனால ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்தா இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அளவு ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு 1 கப் ரவைக்கு 1/2 கப் பால் மொத்தமாகவே நம்ம சேர்த்துடலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இலகலாக இருக்கணும். ஏன்னா அது ஊறி வரும்போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். நம்ம மொத்த 1/2 கப் பாலையுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. பாருங்கள், மாவு வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து முன்னாடி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இலகலாக இருந்தது இல்லையா? இப்போ வந்து ரவை ஊறி கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். இதை அப்படியே 2ஆக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2ஆக பிரித்ததில் ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து நல்லா இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிறது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி கட்டையில் நெய் தடவிக்கோங்க. மேலேயுமே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா வாசமும் நல்லாயிருக்கும், தேய்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரெகுலரான சப்பாத்தி மாதிரி நல்லா ஈஸியாகவே தேய்க்கிறதுக்கு வரும். எந்த கஷ்டமாகவும் இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்தோன்னா போதும். ரொம்ப வந்து மெல்லிசாக தேய்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு தேய்ச்சோன்னாலே போதும். இதே மாதிரி நம்ம இன்னொன்னையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இதை செய்கிறதுக்கு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லை நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஹீட்லேயே 2 சைடுமே வேக வச்சு எடுத்துக்கணும். 2 சைடுமே ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து வேக விடுங்க. அப்போ வந்து அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், நெய்யோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிதமான தீயிலே 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக வந்து வேகிற வரைக்கும் வேக வச்சுட்டு இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம இன்னொன்னையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா ஆறட்டும். இந்த டைமில் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் ரவை சேர்த்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கணும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ரவை சப்பாத்தி, அது வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இதை வந்து சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. ரஃப்பாக பிச்சாலே போதும். இதை நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். அதனால ஷேப் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரஃப்பாக பிச்சுக்கிட்டா போதும். இதை நம்ம பிச்சு வச்சுருக்கிறத அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். நல்லா உதிரியாக ஒரு புட்டு பதத்துக்கு அரைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். மணல் மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. இந்த பவுடரை நம்ம அப்படியே சர்க்கரை பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே சேர்த்துடலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் சேர்த்தா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காவை வெறும் கடாயில் அதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காவோட ஃப்ளேவர் வந்து இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சூடு பண்ணிவிட்டு முந்திரி பாதாம் ரெண்டையுமே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு அப்படியே நம்ம இதை சேர்த்துடலாம். இதை சேர்த்து நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட ரவை, சர்க்கரை, பால் பவுடர், அந்த தேங்காய் பவுடர்னு எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதுக்கேற்ற அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. இதை செய்கிறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.